இனிமேல் நான் எது சொன்னாலும் கேட்பேன். ஒரே ஒரு சான்ஸ், போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சான்ஸ். ஒரு தடவை அவர்கிட்ட பேச ப்ளீஸ். உனக்கு தெரியாது எனக்கு எவ்வளவு அழுகையா வரும் தெரியுமா சில சமயம். நீ மட்டும் சரின்னு சொல்லல, நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பேன் சொல்லிட்டேன். ஆமா சார், இப்படி சிரிச்சு என் சூசைடுக்கு நீங்களே காரணம் ஆயிடாதீங்க சார். உடம்பு கலப்பிட்டு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப்னு தற்கொலை பண்ண போய் அவன் போயிட்டான் லண்டனுக்கு. அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ண போய் அது வரைக்கும் சார். சாரோட பேர் என்ன சொன்னீங்க? கமல். பேருக்கேத்த பர்சனாலிட்டி. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் சார், நம்மள அழ வச்சு பாக்குறது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க சொன்னது கரெக்ட். என்ன கேட்டீங்கன்னா இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் மிக பெரிய பொய் சார். சில சமயம் அப்படியே இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்னா 100% கரெக்ட். முதல்ல உங்க பின்னாடியே சுத்தணும், அப்புறம் பிடிச்சதெல்லாம் பண்ணணும், திடீர்னு ஒரு நாள் தூக்கி போட்டுருவாளுங்க. கேட்டீங்கன்னா பென்சில திருடிட்டோம், பேனா உடைச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு காரணமா சார்? இதை விட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது. ஐ லவ் யூன்னு சொன்னா செருப்பால அடிக்க வராளுங்க. சொல்லலைன்னா ஏன்டா இன்னும் சொல்லல அப்படின்னு நம்ம செருப்பு எடுத்து நம்மளே அடிச்சு வைக்கிறாருங்க. இது வேலைக்காகாது சார். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இல்லாம அவனால அங்க சந்தோஷமா இருக்க முடியும்னா அவ இல்லாம என்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். என்ன ஒரு குவார்டர் ஆஃபா மாறும். நீங்க தண்ணி அடிப்பீங்களா? பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச பாருங்க சார், செம்ம செட்டப். ஏன் சார் இந்த பொண்ணுங்க நம்ம லைஃப்ல இவ்ளோ கலாட்டா பண்றாளுங்க? I just hate her. எனக்கு இது அவசியம் இல்லை சார். எனக்கு என்ன தலையில் தான் நீங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கணும்னு. சரி நீ வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். இதுதான் சார், நானும் அவளும் போன வருஷம் கொலம்போ போயிருந்தோம். நடு ராத்திரி, அழகான பீச், பியூட்டிஃபுல் மூன் லைட், நானும் அவளும் மட்டும். கழுத்துல நான் வாங்கி கொடுத்த அந்த பிளாட்டினம் பெண்டன்ட். ஓ திடீர்னு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க, உசுரே போயிடுச்சு சார். அவளை விட அழகு வேற யாருமே இருக்க முடியாது சார். அதான் மிஸ் சார். எனக்காக நீ ஒரு தடவை உங்க அக்கா கிட்ட பேசக்கூடாதா ப்ளீஸ்? நீ சொன்னா அவ கேட்பான்னு தெரியும்ல, ப்ளீஸ். நீங்க இங்க என்ன பண்றீங்க? தெரியல சார், அவ கூடயும் இருக்க முடியல, அவ இல்லாமலே இருக்க முடியல. இதெல்லாம் வேணும்னு அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? இதெல்லாம் பண்ணாதான் அவங்க உங்க எல்லாரும் ஏத்துப்பேன்னு சொன்னாங்களா? இதுல எதுவுமே நீங்க பண்ணலனாலும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நான் ஏன் அவங்கள்ட்ட சொல்லணும்? அவங்களுக்கு தெரியாதா? எனக்கு பொண்ணுங்களை பத்தி தெரியாது, ஆனா நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அந்த நிமிஷத்தை விட அழகானது எதுவுமே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல ஒரு அமைதி, அந்த அமைதியில் ஒரு பயம் வரும். நமக்கு பிடிச்சவளை ஒருத்தர் தள்ளிட்டு போயிடுவானோ, இல்ல அவன் நம்மளை விட்டு போயிடுவானோ, அந்த பயம் கூடாது. இன்னொருத்தனால அவளை நம்மளை விட சந்தோஷமா வச்சுக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பயம் வரணும். அந்த பயத்துல ஒரு நம்பிக்கை, இவன் எனக்கு தான் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை 6 வருஷம் இல்ல 600 வருஷம் வரைக்கும் இருக்கணும். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நான் ஏன் உங்கள்ட்ட சொல்லணும்? என்ன சொன்னாலும் விட்டுட்டு போறதுக்கே காரணம் சொன்னா அப்படி சார்? விட்டுட்டு போறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், கூட இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு காரணம் கூடவா இல்ல? அட்வைஸ் பண்றது ஈஸி சார். யாரும் இல்லைன்னு சொல்ல சார், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஃபோர்ஸ் பண்ணா யாருக்கும் பிடிக்காது. நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க நான் சொல்லல, அவங்க அப்படி நினைக்கலாம் இல்லையா? அவங்கள பிடிச்சிருக்கா இவங்க கிட்ட சொல்லாதீங்க, அவங்க கிட்டயும் சொல்லாதீங்க.
ஏன் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம். கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மிஸ் பண்ணுவாங்க. அது எப்போ வேணாலும் இருக்கலாம். அவங்க அவசரப்பட்டு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணலாம். ஆனா உங்க இடத்த அவங்க லைஃப்ல யாராலையும் எடுத்துக்க முடியாது. அவங்க உங்க கூட இருக்கணுமா உங்களுக்குள்ள இருக்கணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். நம்ம 10,000 பேர் லவ் பண்ணலாம். இவங்க கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் தோணும். அது தோணும்போது அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நிஜமா சொல்றீங்களா? இவங்க மேல சத்தியமா சொல்றேன். உங்க 2 பேருக்கு நடுவுல why are you dragging me? Okay, enough. சரி, நிவா, I'll drop you back home. சார், நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. Just give me a missed call. We'll stay in touch. சாரி, என் பேட்டரி டெட். என் நம்பர் எடுத்துக்கிறீங்களா? சரி, சொல்லுங்க. I'll drop you back home. 66 11 2. Akka called. She's close by. Nipo, I'll come with her. நான் வேணா வெயிட் பண்ணட்டுமா? It's nice meeting you, sir. See you. You go home safe. Text me. Bye-bye. இதெல்லாம் பேசி யோசிப்பீங்களா இல்ல யோசிச்சு பேசுவீங்களா? You are hitting on me. 5 நிமிஷம் ஜாலியா பேசக்கூடாது? Love, கல்யாணம். You guys can never think straight, right? I never knew you're also one of them. பொண்ணுங்களை சைட் அடிச்சாதாங்க பையன். அடிக்க வேணாம் நீங்க சொல்லலாம்.